ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடஜம்பளி ஃபண்டிபுல பேசுகிறேன். குருவால குருவே துணை. மே மாத ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்டவரும் வீரமாக காரியங்களை முடிக்கக்கூடியவருமான விருச்சிக ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி செல்வ யோகத்தை நிச்சயம் செவ்வாய் பகவான் அளிப்பாருங்க. ஏன்னா அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் நன்மைகள் உண்டாகக்கூடும். சந்திரன் நீச்சம் பெறும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் மாத துவக்கமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. தனவரவு தாராளமாக இருக்கக்கூடும். உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு சீராக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடந்திரும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள், இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஏன் மெயினாக சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருவருக்கு சண்டைகள் அதிகமாக வருது, பிரச்சனைகள் அதிகமாக வருது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதனால் வருமுன் காப்பது தான் ஜோதிடம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதம் சந்திராஷ்டமம் 11/5/2024 அதிகாலை 12:05 மணி முதல் 13/5/2024 காலை 7:45 மணி வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலுமே நீங்கள் கவனத்துடன் இருக்கணுங்க. குடும்பத்தில், நண்பர்களிடத்திலும், காதலர்களிடையே இவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் செய்யாமல் இருங்கள். முக்கியமாக வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். காரிய தடை விலகுவதற்கு பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாட்டிவிட்டு நீங்கள் வெளியே செல்லலாங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பொதுவாக 10ஆம் இடம் ஒருவருடைய கௌரவம், ஜீவனம், தொழில், வருமானம், உத்தியோக புருஷலட்சணம் என்பதை சொல்லக்கூடியது. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி சிம்ம அதிபதி சூரியன் அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் 5ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருப்பதாலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தடைகள் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு வியாபாரத்தில் நலம் பெறுவீர்கள். சவால்களை வேலைகள் செய்து முடித்து வாடிக்கையாளரிடமிருந்து நற்பெயரும் எடுத்து காட்டுவீங்க. கூடுதலான லாபத்தை இம்மாதம் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் சிறு குறு வியாபாரிகள், உணவுத்துறையில் உள்ளவர்கள், பால் வியாபாரிகள், கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்கள், வாகன விற்பனையாளர்கள், கட்டிட விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடுங்க. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக நிச்சயமாகவே இருக்கக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் அலைந்து திரிந்து வந்த வேலை குரு பகவான் பார்வையால் கை நிறைய வருமானத்தை பார்ப்பீங்க. உங்கள் முயற்சி மெய்ப்பட பார்த்திங்கன்னா நிச்சயம் கூலியை தரக்கூடுங்க. வேலையில் பாராட்டும் பெறுவீங்க. நிதி நிறுவனங்களில் இருப்பவர்கள், மீடியா துறையில், கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், கப்பல் துறையில் உள்ளவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், இன்ஜினியர், கட்டிட பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் என அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயம் பாதகம் இல்லாமல் உங்களுக்கு பணவரவு சாதகமாக வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. இந்த 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயம் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் இம்மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வருமானத்திற்கான வழிகளை கண்டுபிடிப்பீங்க. வளர்ச்சியும் அடைவீங்க. வெளிநாட்டுக்கு முக்கியமான காரகத்துவம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் உங்களுக்கு சுபத்துவம் பெற வேண்டும். 8ஆம் வீட்டின் அதிபதி பார்த்திங்கன்னா மிதுன புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தும் குரு பகவான் பார்வையால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திறப்பவங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்து குரு பலன் முழுமையாக கிடைப்பதால் நல்ல வரன்கள் உங்களுக்கு தேடி வரும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க. சிறப்பான இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனம் போல மங்கல்ய வாழ்க்கை நிச்சயம் உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்துங்க. குடும்பம் களைகட்டும் மாதமாகவே இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள் ஏற்படும் காழ்ப்புணர்ச்சி, கருத்து வேறுபாடு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்வையால் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதியே காதலை சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்த புண்ணியம் உங்கள் காதலின் வழியே நிச்சயமாக அன்பை தேடும் நெஞ்சங்களை என்றும் காதலின் உச்சத்திற்கு கொண்டு செல்லுங்க. உயிரோடு உறவாகும் காதலர்கள் மனமிட்டு பேசுவீர்கள். காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் உங்களுக்கு மீன குரு பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே 5ஆம் இடத்துல அமைந்திருக்குங்க. தாமதமான பிள்ளை பெரு இனி தள்ளி போகாமல் குரு பார்வை இருப்பதால் நிச்சயம் உங்கள் பூர்வ புண்ணியத்திலிருந்து வாரிசு வருவதை நீங்கள் இம்மாதம் எதிர்பார்க்கலாம். சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடம் அடிப்படை கல்வி ஆராய்ச்சி விஷயங்களில் சனி பகவான் உதவியாக இருப்பார். புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீங்க. மேலும் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் ஆசிரியர்கள் உதவி செய்வாங்க. அதிக மதிப்பெண்கள் எடுத்துக்காட்டு மாதமாகவே இருக்கக்கூடும். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் ஒருவருக்கு சுகஸ்தானங்க. அதாவது அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியது. அதாவது வாகனம், தோட்டம், கால்நடைகள், புதையல் யோகம், அதிர்ஷ்டம், பயணம் எல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்குங்க. உங்களுடைய 4ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கும்ப சனி பகவான். அவர் 4ஆம் இடத்திலே இருப்பதால் நிச்சயம் எலி வலையானாலும் தனி வலைதான் என்பதை போல தனி வீடு நன்கு அமைய பெறுவீங்க. ராசிக்கு குரு பகவான் பார்வை இருப்பதால்
விலையுறந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாகனம் மாற்றம் மன மகிழ்ச்சியை வந்து நிச்சயம் அளிக்க கொடுங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். தொழில்நுட்ப கலைஞர்கள் வருமானத்தை அதிகமாக ஈட்டுவீங்க. வளர்ச்சியின் பாதையில் உங்கள் வாழ்க்கை சிறக்க கொடுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் மாத துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும், பின்பு 7ஆம் இடத்திலிருந்து சிவராஜ யோகத்தை வந்து அவர் தருவதால் சிறந்த தலைமை பதவி வந்து உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடுங்க. மக்கள் பணியில் நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க. மொத்தத்தில் இம்மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காற்றின் திசையில் கனவுகள் வந்து சுகமாக கொடுங்க. பொது வழிபாடு வந்து முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்து வாருங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏழை மக்களுக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்று அன்னதானம் செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.